வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ இமாமில் முத்தகீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். விளாம்பூர் மஸ்ஜிதுன் நூர் பள்ளிவாசல் நிர்வாகம் நடத்துகின்ற மக்தப் மதரசா ஆண்டு விழா நிகழ்ச்சி மற்றும் இந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மதரசாவினுடைய அவசியத்தையும் சமுதாயத்தில் மதரசாக்கள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களையும் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற சிறப்பான இந்த அமர்வினுடைய ஒருங்கிணைப்பாளர், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், நிகழ்விலே பங்கேற்று உரையாற்றியிருக்கக்கூடிய சகோதரர்கள், சங்கமிக்க உலமா பெருமக்கள், சுற்றுப்புறத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இந்த நிகழ்வை சிறப்பாக ஆக்கி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், திரளாக குழுமியிருக்கக்கூடிய அன்பு தாய்மார்கள், நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரன்பும் பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. ஆமீனை சத்தத்தை காணோம். ஆமீன் வந்தால் தான் மலக்குமார்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். யாருடைய ஆமீனை கொண்டு அல்லாஹ் கபூல் செஞ்சு யாருக்கு பரக்கத்து கொடுப்பான்னு நாம் தெரியாது, அல்லாஹுக்கு தான் தெரியும். அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. இன்னும் ஆமீன்லாம், இந்த ஆமீன்லாம் பத்தாது. இங்கே சொல்லப்படக்கூடிய நல்லுரைகளை நம்முடைய வாழ்விலே ஏற்று நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆமீன் ஓரளவுக்கு திருப்தியான ஆமீனாக இருக்குது. அல்லாஹ் நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாக்களையும் கபூல் செய்வானாக. அன்புக்குரிய சோதரர்களே, மக்தப் மதரசாக்கள் காலத்தின் மிக முக்கிய தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய வீட்டு பிள்ளைகளை, நம்முடைய செல்வங்கள் அவர்கள், நம்முடைய சொத்து, நம்முடைய எதிர்கால தலைமுறை, நம்முடைய சொத்துக்கள் களவு போய்விடக்கூடாது என்பதற்காக நாம் எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வோம். டாக்குமெண்ட்டுகளை பத்திரமா வச்சுக்கொள்வோம், வேலி போட்டுக்கொள்வோம். அப்பப்போ அப்படியே ஒரு கார் எடுத்துக்கிட்டு அப்படியே ஈசிஆர் பக்கமாக ஒரு ரவுண்டு வந்து வேற எவனும் எதையாவது கொண்டு வந்து வஜில் வச்சுட்டு போயிட்டானா அப்படின்னு அப்பப்போ வந்து பார்த்துக்குவோம். சார்ட்ட நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளு தானங்க, அப்படி லேசாக அவருக்கு போய் பார்த்துட்டு வாங்க என் இடத்த. நாம் ஏதாவது சொத்துக்களை வாங்கி போட்டோம்னா அதை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பாடுபடுறோம், அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறோம். ஆனால் நம்முடைய சொத்துக்களிலேயே மிக உன்னதமான சொத்து, மதிப்பிட முடியாத சொத்து எதுவென்றால் நாம் பெற்ற பிள்ளைகள் தான். அல்லாஹ் சொல்கிறான், வகத்திமூ லி அன்ஃபுசிக்கும், உங்கள் பிள்ளைகளை உங்களுக்காக முற்படுத்தி வையுங்கள் என்று சொல்கிறான். உங்கள் பிள்ளைகளை உங்களுக்காக முற்படுத்தி வையுங்கள் என்றால், நாம சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நம்முடைய பிள்ளைகள் நமக்காக கேட்கக்கூடிய துவா, நம்ம பிள்ளைகளுடைய வணக்க வழிபாடுகள் மூலமாக நமக்கு சேரக்கூடிய நன்மைகள், இவைகளெல்லாம் நமக்கு முன்னாடியே சொர்க்கத்தில் போய் நிற்கணும். உலக வழக்கம் என்னவென்றால், பெற்றோர்கள் முந்தி போவார்கள், பிள்ளைகள் பின்னால் வருவார்கள். அப்படித்தானே? அதான் உலக வழக்கம். பெரும்பாலும் 90-95% அப்படித்தான் நடக்குது. பெற்றோர்கள் முதலில் அல்லாஹ்விடம் போய் சேருவார்கள், பிள்ளைகள் அடுத்து வருவாங்க, பேர பிள்ளைகள் அடுத்து வருவாங்க. ஏதாவது சில குடும்பங்களில் வித்தியாசமாக இருக்கலாம், சில அசம்பாவிதங்கள் மூலமாக. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்கு முற்படுத்தி வையுங்கள்.
அப்படி என்றால் அவர்கள் பெற்றோருக்காக கேட்கக்கூடிய துவாவும், பெற்றோருக்காக பிள்ளைகள் சேர்த்து வைக்கக்கூடிய நன்மைகளும், பிள்ளைகளை ஒழுங்காக வளர்ப்பதனால் பெற்றோருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் நமக்கு முன்னாலேயே சொர்க்கத்தில் போய் நிற்கணும். அதற்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய பிள்ளைகளை மார்க்க பற்றுள்ளவர்களாக வளர்க்க வேண்டும். மார்க்க பற்றுள்ளவர்களாக வளர்ப்பது என்றால் எப்படி? அதற்கு அஸ்திவாரமாக அடிப்படையாக இருப்பது மக்தப் மதரசாக்கள். உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், உமர் முக்தார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலங்களில் எல்லாம் உமர் முக்தார்னு ஊருக்கு 5 பேராவது இருப்பாங்க. இப்போல்லாம் யாரும் பழைய பேர்களை வைக்கிறது இல்லை. கேட்டால் அஜரத், அது பழைய பேர் அஜரத், புதுசாக ஏதாவது சொல்லுங்கள் அஜரத். காதில் நுழையிற மாதிரி சொல்லுங்கள், வாயில் நுழையிற மாதிரி சொல்லுங்கள், மூக்கில் நுழையிற மாதிரி சொல்லுங்கள், இப்படிலாம் பேர் வைக்கிறாங்க. 4 எழுத்தில் இருக்கணும் அஜரத் பேர். நம்மள்ட்ட வந்து கேட்குறாங்க, அஜரத் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, ஒரு 10 பேர் தாங்கன்னு. ஒரு பிள்ளை தானே பிறந்திருக்கு, எதுக்குப்பா 10 பேருன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் எழுதி மட்டும் கொடுங்க, என்ன மாதிரி பேர் வேணும் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், 4 எழுத்தில் பேர் இருக்கணும். முதல் எழுத்து ஆனாவா இருக்கணும், 2வது எழுத்து கானாவா இருக்கணும், கடைசி எழுத்து வானாவா இருக்கணும். 3வது எழுத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை மட்டும்தான் அஜரத்துக்கு. 4 எழுத்துல 3 எழுத்து அவனே தேர்ந்தெடுக்கிறான். 4 எழுத்திலே பேர் வைத்து விட்டு 2 எழுத்திலே கூப்பிடுகிறார்கள். பேரை சுருக்கி 2 எழுத்துல கூப்பிடுறான். எங்க உஸ்தாத் சொல்லுவாங்க, போற போக்க பார்த்தா ஒரு எழுத்துல பேர் வைக்க சொல்லுவான் போல் இருக்கு என்று சொல்வார்கள். அதனால வீரம் செறிந்த மாமனிதர்களின் பெயர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்பட வேண்டும். வரலாற்று பூர்வமான காரணங்களை தாங்கி நிற்கக்கூடிய பெயர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கப்பட வேண்டும். அதுவே அந்த வீட்டில் ஒரு பரக்கத்து. ஒரு வீட்டுக்கு பரக்கத் என்பது பெயர்ல இருந்து ஆரம்பிக்குது. உமர், முக்தார் இப்படியெல்லாம் திரும்ப திரும்ப ஒரு வீட்டிலே சொல்லப்படுகின்ற அந்த ஒலிகள் கேட்கப்படுகின்ற வீடு எவ்வளவு பரக்கத்தான வீடு என்று எண்ணி பாருங்கள். பதிலெல்லாம் உமர் முக்தார்னு சொன்ன உடனே கரண்டே வந்துருச்சு, கரண்ட் வந்துருச்சு, ஃபேன் ஓடுது, வேர்வை குறைஞ்சிருச்சு. நல்ல பெயர்களை வைப்பதில் ஒரு பெரிய பரக்கத்து இருக்கிறது. உமர் முக்தார் ரஹமத்துல்லாஹி அலைஹி இத்தாலிய இராணுவத்திடமிருந்து லிபியாவை காத்தவர். லிபியா நாட்டினுடைய பரப்புகளை நன்கறிந்தவர். ஒரு செடியை பார்த்தாலே சொல்லிவிடுவார்கள் இந்த செடியினுடைய மருத்துவ குணம் என்னன்னு. பாலைவனத்திலே ஆங்காங்கே தெரியக்கூடிய கோடுகளை வைத்து என்ன வகையான பாம்பு ஊர்ந்து சென்ற தடம் இது என்று கண்டுபிடித்து விடுவார்கள். உமர் முக்தார் ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்படிப்பட்ட அறிவும் ஞானமும் அவருக்கு இருந்ததனால்தான் முசோலியினுடைய இத்தாலிய படைகளுக்கு அவர் தண்ணி காட்டினார். கடைசியிலே காட்டி கொடுப்பவர்களால் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டார், தூக்கு மேடைக்கு போனார். அந்த உமர் முக்தார் ரஹமத்துல்லாஹி அலைஹி யார் தெரியுமா? லிபியாவில் பள்ளிவாசலில் சின்ன பிள்ளைகளுக்கு மக்தப் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தவர். பெரிய பேராசிரியர்லாம் கிடையாது, பெரிய முஃப்தி எல்லாம் கிடையாது.
மக்தப் பிள்ளைகளுக்கு அலிப் பே தே சொல்லி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உஸ்தாத். அவருடைய மதரசாவிலே பயின்ற மாணவர்கள் தான், அவருடைய சீடர்கள் தான் அவருடைய போர்படை தளபதிகள். உலகத்திலே 2 கொடுங்கோலர்களை சொல்வார்கள், ஹிட்லர், முசோலினி என்பார்கள். அந்த முசோலினிக்கு தண்ணி காட்டிய உமர் முக்தார் ஒரு மக்தப் மதரசாவினுடைய ஆசிரியர், மறக்காதீர்கள். அவருடைய மாணவர்கள் தான் அந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்றவர்கள். மக்தப் மதரசாக்கள் நம்முடைய பிள்ளைகளை உலைக்களங்களிலே எப்படி ஆயுதங்கள் தயாரிக்கப்படுகின்றனவோ அதே போல நம்முடைய பிள்ளைகள் எப்படி உருவாக வேண்டும், வாளாக உருவாக வேண்டுமா, கேடயமாக உருவாக வேண்டுமா, அல்லது சமையலறையில் பண்டபாத்திரங்களாக உருவாக்கப்பட வேண்டுமா, இதை தீர்மானிப்பது மக்தப் மதரசாக்கள் தான். மக்தப் மதரசாக்கள் சரியாக இயங்கினால் அந்த ஊரிலே நிச்சயமாக ஒழுங்கீனங்கள் இருக்காது. நான் தமிழ்நாட்டிலே ஒரு பிரபலமான முஸ்லிம்கள் மிகவும் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய அந்த ஊருக்குள்ள போனாலேயே அப்படியே 2 பக்கமும் பள்ளிவாசல், மதரசா, அப்படியே குரான் தூக்கிட்டு பிள்ளைங்க போவோம். காலங்காத்தால அப்படி ட்ரெயினில் இறங்கி நம்ம அந்த ஊருக்கு காரில் போனோம்னா சின்ன சின்ன பிள்ளைங்களா தொப்பி போட்டு போய்கிட்டு இருக்கும். அந்த ஊரில் குரான் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும். அந்த ஊருக்கு என்னை உரையாற்றுவதற்கு இதே போல அழைத்திருந்தார்கள். யாருக்கு உரையாற்றுவதற்கு என்றால் 10ஆம் வகுப்பு, 11, 12 கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள். இதுதான் கேட்டகரி. பார்வையாளர்கள் இவங்க தான். நடத்துறது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜமாத்துல் உலமா சபை. அந்த பிள்ளைங்களை உட்கார வச்சு நம்ம ஹசரத் மாதிரியான ஆட்கள் தண்ணி பாட்டில் கொடுக்கிறது, வடை எடுத்து கொண்டு வந்து கொடுத்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறது, உபசரித்து கொண்டிருந்தார்கள். இந்த காட்சியை நீங்க பார்க்கறதுக்கு 1000 கண்ணு வேணும். நம்ம சின்ன பிள்ளைங்க நமக்கு தண்ணி பாட்டில் எடுத்து கொடுத்துருப்பான், டீ வடை கொண்டு வந்து கொடுத்துருப்பான். அவனை உட்கார வச்சு எங்க உலமாக்கள் எல்லாம், பெரிய பெரிய அஜத்துமார்கள் எல்லாம் அவனுக்கு தண்ணி பாட்டில் டீ வடையெல்லாம் கொடுத்து உபசரித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் பார்வையாளர்கள், நிகழ்ச்சியை நடத்துவது உலமாக்கள், அவங்க தான் விருந்தாளிகள். அந்த பிள்ளைங்க அன்னைக்கு காலையில் அந்த அஜரத்து முன்னால தான் மண்டி போட்டு உட்கார்ந்து ஓதி இருப்பான். காலையில் 10 மணிக்கு அவன் நிகழ்ச்சிக்கு வருகிறான், அஜரத் அவனுக்கு உபகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இந்த காட்சி எனக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. அப்போது எனக்கு அருகிலே இருந்த ஒரு இமாம் 2-3 நாட்களுக்கு முன்னே சொல்லிவிட்டார்கள். நான் எப்போது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கேட்டுருந்தேன், அஜரத் என்ன பேசணும்னு. அஜரத்தையும் கேட்டிருந்தேன், அஜரத்தும் சொல்லியிருக்காங்க எனக்கு என்ன பேசணும்னு. மது பழக்கம், போதை பழக்கம் அந்த ஊர்ல தலைவிரிச்சு ஆடுது. யார் யா அப்படின்னு கேட்டா 10, 11, 12 கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள். 10, 11, 12 ஸ்கூல்ல, அதை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போறான். இவன் எல்லாம் மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்கான். அஜரத், மது அல்ல, ஏதோ பொடியான், ஏதோ விரல்ல வச்சு இப்படி இழுக்கிறானுங்க, ஒளிஞ்சு ஒளிஞ்சு குடிக்கிறானுங்க, ஒளிஞ்சு ஒளிஞ்சு இந்த மூக்கில் வச்சு உறிஞ்சுக்கிறானுங்க என்று சொன்னார். அதை பற்றி தான் நீங்கள் பேசணும், அவேர்னஸ் கொடுக்கணும். அப்போது எனக்கு அருகில் இருந்த ஹசரத் இந்த 3வது என்கிட்ட சொல்றாரு காதில், இந்த 3வது அவரை என்னையை பார்த்துக்கிட்டது, நீங்கள் அவனை பார்க்கக்கூடாது, இந்த 3வது வரிசையில் அந்த சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்கான்ல அந்த பையனை நல்லா பார்த்துக்கிடுங்கன்னு என் காதில் சொல்ல. பார்க்காதீங்க பார்க்காதீங்கன்று. இந்த 4வது வரிசையில் மஞ்சள் கலர் சட்டை போட்டிருக்கான் பாருங்க, அவனை பாருங்க. இப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறாரு. என்னையா கதைன்னு கேட்டால், ஒரு பையன் அவங்க அம்மாவை காலையில் ரூமில் போட்டு அடைச்சி போட்டுட்டு காலேஜுக்கு போயிடுறான்.
சாயங்காலம் 3 நாளாக அடைச்சி போட்டிருக்கானா. ஏன்னா அந்த அம்மா போதைப் பொருள் வாங்குறதுக்கு பணம் கொடுக்கலங்கிறதுக்காக. மாலை பள்ளிக்கூடம் விட்டு திரும்பியவுடன் உருட்டு கட்டையால் அம்மாவை போட்டு அடி அடி நடிச்சிருக்கான். பெத்த தாயை அலறல் சத்தம் கேட்டு பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து அந்த அம்மாவை காப்பாற்றிருக்காங்க. அந்த பையன் அந்த கூட்டத்தில் தான் இருக்கிறான். இப்படி ஒரு 4-5 கதைகளை அவர் சொன்னார். அப்போ நான் கேட்டேன், இந்த பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குதுன்னு கேட்டேன். இந்த ஊருக்குள்ள உணவர்த்தம் விற்கிறான்ல, அவன் யாரு? அப்போ அவர் சொன்னார், ஹஜ்ரத், அறிவுரை சொல்றதோட முடிச்சுக்கிடுங்க. அவனை கண்டுபிடிக்க போனீங்கண்டா நீங்கள் இந்த ஊரை விட்டே போக முடியாது. ஒரு பயங்கரமான மாஃபியா, பயங்கரமான கொள்ளைக்கார கும்பல் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஊரிலே சில இளைஞர்கள் சேர்ந்து அவர்களை கண்டுபிடிக்க முயற்சித்து அவர்களை தடுக்க முயற்சித்த போது அந்த இளைஞர்களுக்கே ஆபத்து வந்திருக்கிறது. அதனால் நம்ம பிள்ளைங்களை நம்ம காப்பாற்றுறதை பற்றி மட்டும்தான் கவலைப்படணும். விற்பனையை தடுக்கிறதுக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம் பார்த்தீர்களா? இது முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு ஊர். நாக்கில் நுனி வரைக்கும் வருது அந்த ஊரை சொல்லலாமாண்டு. ஆனால் அமானிதம் கருதி நான் அதை சொல்லாமல் இருக்கின்றேன். சொல்றது தப்பு, சொல்லக்கூடாது. அந்த ஊர் முக்கியம் அல்ல, இந்த நிகழ்ச்சி தான் முக்கியம், இந்த சம்பவம் தான் முக்கியம். ஊர் இன்னைக்கு அந்த ஊராக இருக்கும், நாளைக்கு வேற ஒரு ஊராக இருக்கும். ஆபத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். ஒரு நிமிடம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் தம்முடைய பிள்ளைகளை எல்லாம் எப்படி வளர்த்தார்கள் என்று. மக்தப் மதரசாக்கள் தான் மிகப்பெரிய அறிஞர்களை உருவாக்கி இருக்கின்றது. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகழ்மிக்க ஒரு மார்க்க அறிஞர், சஹீஹுல் புகாரிக்கு விரிவுரையெல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். இப்னு ஹஜர் என்றவர்களுக்கு பெயர். ஒரு பாறாங்கல் உடைந்தாலும் இப்னு ஹஜரின் சொல் உடையாது. அவ்வளவு பெரிய ஆராய்ச்சியாளர். ஒரு ஃபத்வா கொடுத்துட்டாங்கண்டா கொடுத்தது தான். வேறு எந்த ஆதாரங்களையும் வைத்து அவருடைய ஃபத்வாவை உடைக்க முடியாது. கல் உடைந்தாலும் இப்னு ஹஜர் சொல் உடையாது. அவ்வளோ பெரிய அறிஞர் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சிறு வயதிலே என்னுடைய தாயை இழந்தவன். எனக்கு அம்மா கிடையாது. என்னுடைய அக்கா தான் என்னை வளர்த்தார். என்னுடைய அக்கா தான் என்னை கொண்டு போய் மக்தப் மதரசாவிலே விடுவார். திருக்குரானை மனனமிடக்கூடியவனாகவும் நபி மொழிகளை மனப்பாடம் செய்யக்கூடியவனாகவும் நபி மொழி ஆராய்ச்சியாளனாகவும் சட்டத்துறை வல்லுநராகவும் என்னை ஆக்கியது என்னுடைய அக்கா தான். ஏனென்றால் வஹிய காரிஅத்துன் ஹாஃபிதத்துன் வஜூபத்து ஸகி, பெரிய புத்திசாலி, திருக்குரானை மனனமிட்டவர், சட்டத்துறை வல்லுனர் என்னுடைய அக்கா. அவர்கள் என்னை வளர்த்தார்கள். சிறுவயதிலே என்னை தட்டி கொடுத்து என்னை ஊக்கப்படுத்தினார்கள். ஒரு தாயின் இடத்திலே இருந்து என்னை ஊக்கப்படுத்தினார்கள். இன்றைக்கு நான் ஒரு பெரிய இமாமாக வளர்ந்து நிற்கிறேன் என்று அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹ் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான 4 மதுஹபுகளிலே ஒன்றை நிறுவியவர் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹம்பலி மதுஹபுடைய இமாம் அவங்க தான். அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய சிறு வயதாக இருக்கும்போது மதரசாவுக்கு போகிறதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாங்களாம். மற்ற நம்ம வீட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி தான், போகமாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க. அதுலேயும் இந்த குளிர் காலம் வந்துருச்சுன்னா எதிர்த்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க சொல்கிறாங்க,
எனக்கு இனிப்பு பண்டங்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு இனிப்பு பண்டம் பிடிக்காம இருக்குமா? எந்த சின்ன பிள்ளைக்கு இனிப்பு பண்டம் பிடிக்காது? இனிப்புன்னா போதும். எனக்கு என்ன தின்பண்டம் பிடிக்குமோ அதை முதல் நாளே வாங்கி வச்சுக்குவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தின்பண்டம் வாங்கி வைத்துக் கொள்வார்கள். ராத்திரி தூங்க செல்லுகின்ற போது முதல் நாளே பிள்ளைங்க ரெடி ஆயிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகக்கூடாது. நான் அப்பன் சொல்ல மாட்டான், முதல் நாளே சொல்லிடுவான், அத்தா எனக்கு இடுப்பில் லேசாக வலிக்கிற மாதிரி இருக்குதா. முதல் நாளே பிட்டை போட்டுருவான். இன்னப்பா டாக்டர்கிட்ட போமா? டாக்டர்லாம் வேண்டாம்தா, சமாளிச்சுக்கலாம் தான்ருவான். ஏன் டாக்டர்கிட்ட போனால் உண்மை தெரிஞ்சிடும். இதை அப்படியே வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு அடிப்பான் பாருங்க. நேத்தே சொன்னேன்லத்தா இடுப்பில் லேசாக குத்துதுண்டு, அது பெருசாகிருச்சு தான் அந்த வலி. முதல் நாளே தயாராகிடுவான். அது அம்மாமார்களுக்கு தான் தெரியும். தப்பா நமக்கெல்லாம் தெரியாது, கண்டுபிடிக்க தெரியாது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறார்கள், முதல் நாள் இரவு அந்த இனிப்பு பண்டத்தை என்னுடைய கண்ணில் காட்டுவாங்க எங்கள் அம்மா. நாளைக்கு நீ மதரசாவுக்கு போகும்போது இந்த ஸ்வீட்டு தான் உனக்கு தரப்போறேன். காலையில் சுபு தொழுகைக்கு எழுப்பும் போதே எழுப்பி விட்டதை அப்படி இனிப்பை கண்ணில் காட்டுவாங்களாம். அப்படியே நான் எந்திரிப்பேன். எனக்கு பல்லு தேய்ச்சி என்னை ஒலி செய்ய விட்டு, கடுமையாக குளிர் அடிக்கும், வெந்நீர் போட்டு சுடுதண்ணி போட்டு எனக்கு ஒலி செஞ்சுட்டு என்னுடைய அம்மா அவங்களுடைய புர்காக்குள்ள என்ன வச்சுக்குவாங்க. இப்படி கதகதப்புக்காக. உலகத்திலேயே குளிருக்கு ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய சிறந்த கதகதப்பு எதுவென்றால் தாயின் உடல் சூடுதான். அதைவிட சுகம் தரக்கூடிய கதகதப்பு ஒரு மனிதனுக்கு எதுவும் இருக்க முடியாது உலகத்தில். அதிலும் குழந்தைகளுக்கு புர்காக்குள்ள என்னை தூக்கி வச்சுக்குவாங்க, அப்படியே என்னை கூட்டிட்டு போவாங்க. மதரசா விட்டதுக்கு அப்புறமாக அங்கேயே பள்ளிவாசலில் உட்கார்ந்துட்டு திரும்ப என்னை கூட்டிக் கொண்டு வருவார்கள். என் தாய் பட்ட சிரமத்தினால்தான் இன்றைக்கு நான் ஒரு பெரிய இமாமாக வளர்ந்திருக்கிறேன். சொல்வது யார் என்றால் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எனவே ஆண்களை உருவாக்கக்கூடிய ஃபேக்டரிகளாக பெண்கள் தான் இருக்கிறார்கள். ஒரு வீட்டிலே நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கிறீர்கள், பொம்பளை பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கிறீங்களா? அந்த மாப்பிள்ளையை பெத்தெடுத்து வளர்த்த தாய் யாருன்னு பாருங்க. உங்களுக்கு உங்களுடைய மகனுக்கு பெண் பார்க்கிறீங்களா? பொண்ணுடைய வாப்பா யாருன்னு பாருங்க, சகோதரன் யாருன்னு பாருங்க. ரோஷமுள்ள ஆண்களின் வீட்டில் வளர்கிற பெண் பிள்ளைகள் தான் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கும். தகப்பன் ரோஷக்காரனா, கூட பிறந்த அண்ணன் தம்பி ரோஷக்காரனான்னு பார்த்து பொண்ணு எடுங்க. மாப்பிள்ளை எடுக்கிறீங்களா? மாப்பிள்ளையுடைய அம்மாவை பாருங்க. ஏனென்றால் பாசம் காட்டி வளர்க்கப்படுகின்ற எந்த ஆண்மகனும் ஊதாரியாவதில்லை. பெண்ணுடைய உணர்வுகள் என்றால் என்னவென்று தெரிந்த யாரும் தன்னுடைய மனைவியை கை நீட்டி அடிப்பதில்லை. சில பெண்கள் குற்றஞ்சாட்டிக் கொள்வார்கள், நிறைய வழக்குகள் வரும். கணவருக்கு என் மேல பாசமே இல்லை அஜரத், பிரியமா 4 வார்த்தை பேச மாட்டார், எங்கேயும் என்னை வெளியில கூட்டிட்டு போக மாட்டார், என் மேல அன்பு செலுத்தவே மாட்டுகிறார். கணவர் பாசமா இருக்கிறதுக்கு ஏதாவது துவா இருந்தா சொல்லித்தாங்க. நிறைய தாய்மார்கள் கேட்பார்கள், ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜால்னா லில் முத்தகீன இமாமா. இதுதான் துவா. ஆனால் அதற்கு முன்னால் இந்த மாப்பிள்ளையை நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மாமியார் என்ன லட்சணத்தில் இருக்காங்கன்னு பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கணும். நான் பெண்களுக்கு சொல்லுகிறேன், உங்க மாமியார்னா உங்க கணவருடைய அம்மா, அது என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பார்த்து எடுத்திருந்தீங்கண்டா அவன் உங்க மேல பாசமா இருந்திருப்பான். ஆண்மகனை வளர்க்கின்ற ஃபேக்டரிகளாக, உருவாக்குகின்ற ஃபேக்டரிகளாக, அவன் வீரனா, அறிவாளியா, மார்க்கப்பற்றுள்ளவனா, திருக்குரானை மனப்பாடம் செய்தவனா, நபிமொழிகளிலே ஆர்வம் உள்ளவனா, ஐவேளை தொழக்கூடியவனா,
அவன் எங்கிருந்து உருவாக்கப்படுகிறான் என்றால் அம்மாவின் மூலமாகத்தான் உருவாக்கப்படுகின்றான். இமாம் கசாயி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு செய்தி வரும். இமாம் கசாயி யாருன்னு சொன்னா ஆடு மேய்க்கிறவங்க. நூற்றுக்கணக்கான ஆடுகளை வச்சு இப்படி மேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் மக்தபுக்கு ஒரு பையனை அவங்க அம்மா கூட்டிகிட்டு வருது. அவன் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். அல்லாமா அமானி ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு தெருவில் நம்ம ஊர்களெல்லாம் நம்ம கிராமங்கள்லாம் தெரு எப்படி இருக்கும், ரெண்டு பக்கம் வீடு இருக்கும், நடுவில் மரங்கள் இருக்கும். அப்படிதானா? சொல்லுங்க, நடுவில் மரங்கள் இருக்குமா? இப்போ அதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. எங்கள் ஊர்லலாம் இருக்குது, அஜரத்து மேலே பாளையத்துலாம் இருக்குது. நடுவில் மரங்கள் இருக்கும், ரெண்டு சைடு வீடுகள் இருக்கும். அந்த வீட்டுடைய அந்த தெருவுடைய கடைசியில் பார்த்தா ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அதான் ஊருடைய அமைப்பு, முஸ்லீம் ஊர்களுடைய அமைப்புகள். அப்போ ஒரு பையனை அவங்க அம்மா மதரசா கூட்டிகிட்டு போகிறாங்க, கையை பிடிச்சி. அவன் வரமாட்டேங்கிறான். இது அமானி ஹஸ்ரத் சொன்ன கதை. அமானி ஹஸ்ரத் யாருன்னா தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய முதல் தலைவர் அவங்க தான். அவங்க ஆயுள் முழுக்க அவங்க தான் தலைவராக இருந்தாங்க. அவங்க தலைவராக இருந்துட்டு போனதுக்கு அப்புறமாக சில பல ஆண்டுகளுக்கு யாருமே அந்த தலைமை போஸ்ட்டுக்கு வரல. ஏன்னா அவங்க தலைமை பொறுப்பை ஏற்ற ஒரு சபைக்கு அவங்களுக்கு அப்புறம் நான் எப்படிங்க ஏற்க முடியும், அவங்க எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு பல ஆலிம்கள் அந்த பொறுப்புக்கு வரல. அல்லாம அமானி ஹஸ்ரத் சொல்றாங்க, அதே தெருவில் இந்த மரத்துக்கு இந்த பக்கம் ஒருத்தர் ஆட்டுக்குட்டியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாரு. ஆட்டுக்குட்டி களத்தில் கயிறு போட்டு அந்த கயிறை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாரு. ஆடு வரமாட்டேங்குது. இந்த பக்கம் பையன் மக்தப் மதரசாக்கு போறான், அத்தா கூட்டிட்டு போறாரு. பையன் வரமாட்டேங்கிறான். அந்த பக்கம் ஆடு வரமாட்டேங்குது. பையன் கேட்டானா அத்தா அந்த ஆட்டை அவர் எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்ட்டு அழுதையை நிப்பாட்டிட்டு கேட்குற, அந்த ஆட்டை அவர் எங்க கூட்டிட்டு போறாருன்னு. அத்தா சொன்னாராம், ஒன்றும் இல்லடா, கசாப்பு கடைக்கு கூட்டிட்டு போறாரு அறுக்கிறதுக்காக. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், அப்படியா, நான் என்னமோ மதரசாக்கு தான் கூட்டிட்டு போறாருன்னு பார்த்தேன், அறுக்கத்தானே கூட்டிட்டு போறாரு, சந்தோஷமா போக வேண்டியதானே. என்னண்டா அந்த பசங்களுக்கு மதரசா அப்படின்னா அது ஒரு கட்டுப்பாடான இடம், பள்ளிக்கூடம்னா அப்படியே ஒரு கட்டுப்பாடான இடம், ஒரு தயக்கம். அந்த மாதிரி இமாம் கசாயி அவருடைய காலத்தில் ஒரு அம்மா மதரசா கூட்டிட்டு போகுது. இமாம் கசாயி அவர்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பையன் வரமாட்டேங்கிறான். அந்த அம்மா சொல்லிச்சான் அந்த பையன்கிட்ட, இவன் கசாயுடைய வரலாற்றில் இது இருக்கு, நீ வரமாட்டேன்னு சொன்னா, இப்போ நீ மதரசாவுக்கு வரலன்னு சொன்னா, பின்னால நீயும் இதே மாதிரி நீ ஆடு மேய்க்கத்தான் போவ, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி. இப்போல்லாம் ஆடு மேய்க்கிறதெல்லாம் கவர்மெண்ட் வேலையை ஆக்கலாமான்னு ஒருத்தன் பிளான் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான். நீ மதரசாவுக்கு வரலன்னா எங்கே தான் அனுப்புவேன் உன்னைய, ஆடு மேய்க்கத்தான் அனுப்ப, நீ ஆடு மேய்க்கத்தான் போக வேண்டியிருக்கும், பார்த்துக்கோ. இது சொன்னது அவங்க காதில் விழுந்துருச்சு. யாரு காதில்? இவன் கசாயி காதில் விழுந்துருச்சு. நம்ம ரயிலில் போய்கிட்டு இருப்போங்க, நம்ம அப்படி மாதிரி மார்க்கமான கோலத்தில் இருப்போம்ல, என்னை விட ரொம்ப தர்பாராக இருப்பா. இந்த பக்கம் எதிர்த்த சீட்டில் ட்ரெயினில் உட்காந்து பிள்ளைங்க சாப்பிடாது, அழுதுகிட்டே இருக்கும். உடனே அந்த அம்மா சொல்லும், பாய்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு. அம்மா என்ன சொல்லுவாங்கடா, சாப்பிடலைன்னா பாய்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவோம் பார்த்துக்கோ, பாய் கொஞ்சம் மிரட்டுங்க பாய், அப்படி பாய் கொஞ்சம் மிரட்டுங்க பாய், சாப்பிட்றா அப்படிங்கிறது. உடனே அந்த பையன் பயந்து போய் சாப்பிடுவான். என்ன நம்ம அருமை பசங்களுக்கு தான் தெரியுது, பக்கத்துங்க பயப்படணும்னு, சமுதாயத்துக்கு அங்கே தெரியுது. அந்த மாதிரி இவன் கசாயியை காட்டி, இந்த மாதிரி நீ ஆடு மேய்க்கத்தான் போனால் அவருக்கு மனசு எப்படி இருக்கும் பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, இமாம் கசாயி, நம்மளை ஒரு உதாரணம் காட்டுற அளவுக்கு நம்ம இவ்வளோ மோசமாக போயிட்டோமே அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள வலி தாங்க முடியலை. விடிய விடிய உட்காந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
நம்மளை உதாரணம் காட்டி ஒரு மோசமானதுக்குள்ள உதாரணம் சொல்றாங்க. நீ படிச்சா இவரை மாதிரி பெரிய இமாம் ஆயிரலாம்னு சொன்னா பிரச்சனை இல்லை, படிக்காம போனா ஆடுதான் மேய்க்கப்படும், பார்த்துக்கா இவரை பார்த்துக்கான்னு அவங்க சொல்றாங்க. அது வரைக்கும் எனக்கு அலிபன்னா என்னன்னே தெரியாது. ஆடு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகள்லாம் பெற்று குடும்பத்தை நடத்துறதுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு இந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ரோஷம் ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தை, அதை கேட்டு சொல்றாங்க. நான் உடனே மதரசால போய் சேர்ந்துட்டேன். அன்னைக்கு நான் படிக்க ஆரம்பித்தேன். கசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவுலகத்துக்கு பல அற்புதமான நூல்களை தந்தவர். பின்னால பெரிய இமாம் ஆயிட்டாங்க. ஆலிம்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம கசாயினுடைய சட்ட திட்டங்கள் நஹ்வு கிதாபுகளில் நிறைய வரும். இமாம் கசாயி இப்படி சொல்றாங்க, அதுக்கு இப்படித்தான் அர்த்தமாக்கும்லாம் விளக்கம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு சொல், ஒரு வார்த்தை சில பிள்ளைகளை உருவாக்கும். அதனால பிள்ளைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய வார்த்தைகளைத்தான் பெற்றோர்கள் சொல்ல வேண்டும். டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. என் மகனுக்குங்க கணக்கு பாடத்தில் அவன் வீக்கு, அவனுக்கு கணக்கே வராது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் பிறக்கும் போது இவன் கணக்கில் வீக் ஆகல, அதில் கொஞ்சம் மூளையை கம்மியாக வச்சு அனுப்புனானா, எல்லாருக்கும் உள்ள மூளை தான், இப்படிலாம் சொல்லாதீங்க. என் பையனுக்கு மார்க்க கல்வினா கொஞ்சம் படிப்புல பெரிய கெட்டிக்காரன், ஆனா என்னவோ தெரியல அலிபே தான் அவனுக்கு வரமாட்டுது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம சொல்லக்கூடிய வார்த்தைகளால் பிள்ளைகள் ஊக்கம் பெற வேண்டுமே அன்றி அந்த பிள்ளைங்க என்ன ஆகக்கூடாது, சோர்வடையக்கூடாது. நம்ம பிள்ளைங்களை நாம தான் என்ன பண்ணணும், உற்சாகப்படுத்த வேண்டும். வாசில் பின் அதா என்கிற ஒரு புகழ்மிக்க இமாம் இருந்தார்கள். வாசில் பின் அதா அவர்களுக்கு சின்ன பிள்ளையிலேயே ரா அப்படிங்கிற எழுத்து வராது. சில பிள்ளைங்களுக்கு பார்த்துருக்கீங்களா, ரா வராது, அந்த ஆறுங்கிற உச்சரிப்பு அவனுக்கு வராது, பார்த்துருக்கீங்கல்ல, சிரமப்படுவான், ரான்னு சொல்லுவான். வரும் கதவுன்னு சொல்ல சொன்னா கதவுமா, கரவு இந்த ராணா வந்து வராது. கேமரா அப்படின்னு சொல்ல சொன்னா கேமரா அப்படின்பா, இந்த ராணா வராது சில பிள்ளைங்களுக்கு. அந்த மாதிரியான கேரக்டர் தான் இமாம் வாசில் பின் அதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சின்ன பிள்ளைங்களை அவங்க எல்லாரும் கேலி பண்ணுவாங்களாம். சின்ன பிள்ளைங்களை எல்லாரும் கேலி பண்ணுவாங்க அவன் வாசில் பின் அதா அவர்களை. சில பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி கேலி பண்ணுவாங்க தெரியுங்களா, சில எழுத்து வராட்டி கேலி பண்ணுவாங்க. அவங்க அம்மாட்ட போய் ரொம்ப கவலையாக சொன்னாங்களாம், அம்மா என்னை எல்லா பிள்ளை மதரசாவுக்கு போக மாட்டேன், மதரசாவுக்குன்னா போக மாட்டேன், ஏன்பா போக மாட்டேன், எனக்கு ரான்னு வராதுன்று எல்லா பிள்ளைங்களும் என்னை கேலி பண்ணுறாங்க. அதுக்கு என்னடா, அதுக்கே கவலைப்படுற, ராங்கிற எழுத்து வராமலேயே நீ பேசி பழகிரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒன்று சொல்லட்டா உங்களுக்கு, அரபு மொழியில் ராங்கிற எழுத்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் அதிகம். அரபு என்பதிலே ஒரு ரே இருக்கா, அரபுன்னு சொன்னா அதுல என்ன இருக்கு, ஒரு ரே இருக்கு. தமிழ்ல அந்த ரே கிடையாது. தமிழுக்குள்ள சிறப்பு வந்து தமிழ் அந்த இள்ளு தான். அரபுக்குள்ள சிறப்பு வந்து துவாது தான் அரபுக்குள்ள சிறப்பு. ஆனாலும் அந்த ரேங்கிற எழுத்து அரபு மொழியில அதிகமாக வந்துகிட்டு இருக்கும். இமாம் வாசில் பின் அதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்னாளில் ஒரு பெரிய பேச்சாளர் ஆயிட்டாங்க. ஆனால் 1 மணி நேரம் அவங்க பேசினாலும் அவங்களுக்கு இந்த ராங்கிற எழுத்து வராதுன்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஏண்டா, இந்த ரே வராமலேயே 1 மணி நேரம் பேசிட்டு போயிடுவாங்க, மாற்று சொற்களை போட்டு பேசிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ பெரிய அறிவாளி. எப்படி அந்த அறிவாளி உற்பத்தி ஆனாங்கண்டா, அம்மா கொடுத்த உற்சாகம். அதுக்கு என்னப்பா, ரே வராமலே பேசு பார்த்துக்கலாம். எங்கேயும் போனால் தொழு வைக்க மாட்டாங்க அவங்க. எங்கேயும் போனால் ஏன் அர் ரஹ்மான் அர் ரஹீம்லே விஷயம் வெளியே வந்துடும், மேட்ரு வெளியில் வந்துடும். அர் ரஹ்மான்னு சொல்ல வராது, அதனால் தொழு வைக்க மாட்டாங்க. ஆனால் பெரிய இமாம். எனவே பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த பொறுப்பு, உற்சாகப்படுத்தக்கூடிய பொறுப்பு யார் கையில் தான் இருக்கு? பெற்றோர்கள் கையில் தான் இருக்கு.
மக்தப் மதரசால ஆசிரியராக இருக்கிறது லேசான விஷயம் நினச்சிங்களா? அங்கேருந்து வரும்போதே பஞ்சாயத்தோடு தான் வருவான். வரும்போதே ஒருத்தன் தட்டியிருப்பான், இங்கே ஒருத்தன் பேனாவை எடுத்திருப்பான், பென்சில் எடுத்திருப்பான். சமாளிக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆகையினால மக்தப் ஆசிரியர்களை நிர்வாக பெருமக்கள் ஊக்கப்படுத்துங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒன்று ஆலிமாக இருங்கள், கற்று கொடுப்பவராக இருங்கள், அல்லது கற்றுக்கொள்பவராக இருங்கள், அல்லது கல்விக்கு உதவி செய்பவர்களாக இருங்கள். கல்விக்கு உதவி செய்பவர்களாக இருங்கள். 4வது மனிதராக இருக்காதீர்கள். அந்த 4வது மனிதனாக இருக்காதீர்கள்னா அது யாரு? அது 4வது மனுஷன்னா என்ன அப்படின்னா கெடுக்கிறவன் அர்த்தம். மக்தபு நடத்துறாங்களா, விழா இந்த மாதிரி 2 பேர் ஊரில் இருப்பான். எல்லா ஊர்லையும் பார்த்துருக்கீங்களா? எல்லா ஊர்லையும் இருப்பான். இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. அவன் அங்கே வராமல் இருப்பானே தவிர, அல்லது வந்து ஏதாவது குறைகளை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பானே தவிர, அல்லது வெளியில் டீ கடையில் நின்று ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பானே தவிர, இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் இருக்காதீர்கள்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 2 பேர் இருக்கணும்ல. ஊருக்கு 2 பேர் இருப்பான். அவனை பார்த்து சொல்றாங்க, கெடுப்பவனாக தயவு செய்து இருக்காதீங்க. பாராட்டுனால் மக்தபு சிறப்பா நடக்குது அப்படின்னு பாராட்டுனா ஹஸரத்துக்கு சந்தோஷம் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காண்டி சில பேர் பாராட்டாம இருப்பான். பள்ளிவாசல் நிர்வாகத்தை பார்த்து மக்தபு ரொம்ப சிறப்புங்க அப்படின்னு சொல்லிட்டா நிர்வாகிக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அப்படியெல்லாம் நிர்வாகியை சந்தோஷப்படுத்திட முடியுமா? அவங்களெல்லாம் போட்டு பொறிக்கிறதுக்கு தானே நாங்கள் இருக்கோம் அந்த ஊர்லன்னு சொல்கிறவன் 2 பேர் இருப்பான். அப்படி நேரடியாக பாராட்டுவதில் உங்களுக்கு தயக்கம் இருக்கிறதா? நான் உங்களுக்கு இன்னொரு வழி சொல்லித்தரேன். நேரில் பாராட்டாதீங்க, ஏன்னா அவன் சந்தோஷப்பட்டுருவார். ஆகையினால் அவங்க இல்லாத இடத்துல அவங்களுக்காக துவா செய்யுங்க. யா அல்லாஹ், நாங்கள் எவ்வளோதான் குறை சொன்னாலும் மக்தபை சிறப்பாக நடத்துகிறாங்க. நாங்கள் எவ்வளோதான் அவங்கள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும், குற்றம் குறைகளை கண்டுபிடிச்சாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. யா அல்லாஹ், அவங்களுக்கு நீ பரக்கத் செய், அவங்களுக்கு நீ செல்வங்களில் பரக்கத் செய், ஆயுளில் பரக்கத் செய்ன்னு துவா செஞ்சிருங்க. துவா செய்தால் நீ 4வது மனிதனாக இருக்காதே அப்படிங்கிற அந்த உத்தரவை ஏற்ற நல்மக்களுடைய கணக்கில் நீங்கள் சேர்க்கப்படுவீர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாம் வாழக்கூடிய பகுதிகளில் மார்க்க கல்வியை உற்சாகப்படுத்துவதற்கு நம்மால் இயன்ற அளவுக்கு நம்மிடமிருந்து சேவைகளை பெற்றுக்கொள்வானாக. அந்த சேவைகள் சொல்லால் இருக்கலாம், செயலால் இருக்கலாம், பணத்தால் இருக்கலாம், நல்ல துவாக்களாக இருக்கலாம். 4 அடுக்குகள் இருக்கு. ஒன்று சொல்லால செய்யுங்க, பணத்தால் செய்யுங்க, அல்லது என்ன செய்யுங்க, நீங்கள் துவாக்களாலும் நீங்கள் என்ன செய்ய முடியும், உதவி செய்ய முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இது போன்ற மார்க்க கல்விகளுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.